சில மனிதர்கள் எழுப்பி இன்னைக்கு சபைக்குள்ள பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு. சபைக்குள்ள என்ன ஓடுது? சினிமா பாட்டு. சபைக்குள்ள சினிமா பாட்டை பாடி ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து எடுத்து அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தி பாடின பாடல்கள் போய் சில நபர்களினால பாத்தீங்கன்னாக்கா சினிமா பாடல்களை எடுத்து வந்து நான் அப்பாவை துவைச்சு பாடுறேன்னு சொல்றான். நான் தான் புள்ள, அவரு தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விளக்கம் கொடுக்குறான். கொடுத்துட்டு பாடிட்டு இருக்கான். அவருடைய மனசு எவ்வளவு நோய் இருக்கும், அவருடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு போயிருக்கும், எவ்வளவு இன்னும் அசிங்கமான சீர்கேடுகள். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆண்டவர் உனக்காக சிலுவையில அடிச்சு முடிச்சிட்டார், ரத்தம் சிந்திட்டார், பாட்டில புடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சிட்டான் போல. எப்ப போனா பாவம் செய்யறோம்னா வந்து பாவத்திலிருந்து வெளில வந்து தள்ள கொண்டு வச்சுட்டாங்க, பாவம் கழுவிடும் நினைச்சிட்டான். மனம் திரும்புதலும் மனமாற்றமோ உணர்வுள்ள இருதயமும் தேவை. அப்பதான் அவர் மன்னிக்கிறார். இல்லைன்னா மன்னிப்பு இல்லை. யார் தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறானோ அவன் இறக்கம் பெறுகிறான். வசனம் இப்படி சொல்லுது. இந்த வசனம் அவன் கண்ணுக்கு புரியல. இப்படிப்பட்ட சீர்கேடு சில இடத்துல நம்ம தமிழ்நாட்டு பகுதியிலையும் சுற்றுவட்டார பெங்களூர் இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கிறதுனால இன்னைக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கிறிஸ்தவம். அதற்காக பாவமாய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. யாராவது ஒருவேளை இப்படிப்பட்ட வீடியோக்களை பார்ப்பீங்களானால் இப்படியும் செய்யலாமான்னு நினைச்சிடாதீங்க. அது சீர்கேடு. அதிலிருந்து விலக வேண்டும். தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதற்காக பாடுபட்டு ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. எல்லாரும் சேர்ந்து அப்பா மன இறங்குங்க ஆண்டவரே, மன இறங்குங்கப்பா. ஏசையா என்ன ஆண்டவரே, நீ கடைசி காலத்துல சொன்னபடி ஆண்டவரே உணர்வில்லாத காலத்துல வந்துட்டோம் ஐயா. மோசமான சீர்கேடு நடக்கிற காலத்துல வந்துட்டோம். சபைகளுக்குள்ளாக சீர்கேடு வரும் சொல்லிட்டு சொல்லிருக்கு கடைசி காலத்துல. அதுல ஒரு அடையாளமா தான் இது. அவருடைய வருகை சமீபமாயிட்டு மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சத்தம் நம்முடைய காதுல கேட்கிறது. ஜெபிங்க. நம்முடைய சகோதர சகோதரிகள் இதனால அலக்கழிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு மறுதலித்து செல்கிறார்கள். அப்பா சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. அப்பா ஏசையா இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது, அநியாயங்கள் நடக்கிறது. இந்த சீர்கேடுகள் மாறணும் ஆண்டவரே, இந்த சீர்கேடுகள் மாறணும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ள ஆண்டவரே, சபை என்று வைத்துக் கொண்டு அதை ஏதோ ஒரு ஆண்டவரே பொழுதுபோக்கு அரங்கோடு வச்சுட்டு பண்ண பிரச்சனை இல்லை. உன்னுடைய பேரை சொல்லி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே உன்னுடைய நாமத்தை ஆண்டவரே களங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வேறறுக்கப்படுவீராக, வேறறுக்கப்படுவீராக. அவர்களை மனம் திரும்ப செய்வீராக. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே வளர வைத்துக் கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் ஆண்டவரே அழிந்து போக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே கணிசமாய் வளர வைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் பழைய பாம்பாகிய மனுஷத்தின் ஆவிகளை ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவரே. அவைகளுடைய கிரியைகள் ஒன்றும் ஆண்டவரே கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நீர் முறியடித்து போடுவீராக. கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே இறங்கட்டும், கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்க கிறிஸ்தவ சமுதாயம் ஆண்டவர் ஆண்டவரை இப்படி பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் புரியாதபடிக்கு அவர்களும் இவர்களோடு இருக்கிறவர்கள் தானே உதாசீனப்படுத்தி தூசித்து பேசுகிறார்கள். ஆண்டவரே இந்த நிலை மாறணும், இந்த நிலை மாறணும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிப பிள்ளைகளும் எத்தனையோ பெரியவர்கள் அவருடைய காரியங்களை கேட்டு அவர்கள் பாவத்துக்குள்ளாகவே இருந்துவிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லுகிறார். அதெல்லாம் மாறணும்ப்பா, மாறணும் ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. எங்க ஜெபத்தை கேளுங்கப்பா. எங்க வார்த்தைகளை ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் எட்டுகிறது என்று நம்புகிறோம். நீங்க மன இறங்குங்க ஆண்டவரே, மன இறங்குங்கப்பா. உதவி செய்யுங்க. அப்படி செய்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ